ஹாய், இன்னைக்கு 23rd October ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ என் ஸ்டடி படியில் என்சிஆர்டி ஸ்கோர் 6 to 12 போய்கிட்டு இருக்கு. ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே லைன் பை லைன் எடுத்து கொடுக்குறோம். ஸ்டாண்டர்ட் புக்ஸும் எடுத்து கொடுக்குறோம். ஸோ ஆப்ஷனல்ஸ் ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எல்லாமே கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு சிஏல கொடுத்துருந்த one mark questions பார்த்தரலாம். So recently India has coordinated a meeting with some countries. Which of the following country doesn't take part in the meeting? ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம குவாட்ரிலேட்டர் மீட்டிங் ஒன்று நடந்துச்சு, நம்மளோட இந்தியாவோட சேர்ந்து பண்ணாங்க. அது யார் பண்ணலை அப்படின்னு இந்த ஆப்ஷன்ஸில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாட்ரிலேட்டர்னால் நீங்கள் அதை வச்சு சொல்லலாம் 4, ஓகேவா? ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒன்று இந்தியா, மீதி 3 கண்ட்ரி என்ன அப்படின்னா USA, UAE, இஸ்ரேல், இந்த 3 கண்ட்ரிஸ் தான் சேர்ந்தாங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது எந்த கண்ட்ரி டேக் பார்ட் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியா இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டின் பார்ப்போம். இட் பிகைன்ஸ் as the single cell and grows into a merciless disease that claims millions of lives year after year. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எப்படி பிகைன் ஆகும்னா ஒரு செல்லேருந்து ஆரம்பிக்கும், அப்புறம் நிறைய க்ரோ ஆகி என்னென்னா நிறைய பேரை வந்து கொன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சயின்டிஸ்ட் ஸ்டெடிலி அன்லாக்கிங் இட்ஸ் மிஸ்டரிஸ் அண்ட் த ஃபைட் அகைன்ஸ்ட் இட் மே நவ் ஹாவ் ரீச்டு எ ட்ரமாட்டிக் டேர்னிங் பாயிண்ட். என்னென்னா சயின்டிஸ்ட் எல்லாருமே அதை வந்து எப்படி அந்த டிசீஸை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக நிறைய வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போயும் நிறைய ட்ரமாட்டிக் டேர்னிங் பாயிண்ட்டும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது கேன்சருக்கு. ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா கொஞ்சம் குணப்படுத்த முடியும், கொஞ்சம் உயிர் வாழ முடியும் கொஞ்ச நாளாவது. எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் போகும்போது தான் அவங்க வந்து இறந்து போவாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. கீமோதெரப்பிலாம் சொல்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நியூ டிஸ்கவரிஸ் ப்ராமிஸ் பெட்டர் தெரப்பீஸ் அண்ட் ஹோப் இன் த வார் அகைன்ஸ்ட் த டிசீஸ் ரெஃபர்ஸ் டு இன் த அபவ் கொட்டேஷன் இஸ். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்த வந்து இந்த டிசீஸில் எந்த விஷயம் இதுக்கு சூட் ஆகுது அப்படின்னு பார்த்தா கேன்சர் தான் இதுக்கு ஆன்சர். Consider the following countries of a sick human body. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா which of the or symptoms of AIDS, எய்ட்ஸோட சிம்டம்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 4 சிம்டம்ஸுமே எய்ட்ஸ்க்கான சிம்டம்ஸ் தான். நம்ம எய்ட்ஸை பற்றி ரொம்ப ப்ரீஃபாகவே முன்னாடி படிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் இருந்துச்சுன்னா முன்னாடி இருக்க சிஇவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் 1, 2, 3, 4. ஓகே, swollen lymph nodes, sweating at night, loss of memory, loss of weight. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம படித்தது என்னென்னா டியூபர்குலோசிஸ் பற்றி நல்ல டீப்பாகவே நம்ம படிச்சிருக்கோம். ஸோ டியூபர்குலோசிஸ்க்கு ஆன்சர் எது அப்படின்னா பாக்டீரியா. இது பாக்டீரியல் டிசீஸ். ஸோ மலேரியா வந்து ஒரு புரோட்டோசோன் டிசீஸ். அதே போல் வந்து போலியோ அப்படின்றது எதால் வரும் அப்படின்னா இது வந்து வைரஸால் வரும். ஸோ அதே போல் ரிங்வார்ம் எதனால் வருது அப்படின்னா ஃபங்கை டிசீஸ். ஓகேங்களா, ஃபங்கை ஆர்கானிசத்தால் அஃபெக்ட் ஆகிற டிசீஸ் தான் ரிங்வார்ம். ஸோ இதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த டாபிக்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் வயநாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஏன் நம்ம இந்த சாங்சுரி பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த வயநாட் வைல்ட் லைஃப் சாங்சுரி பக்கத்தில் இருக்க லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் இருப்பாங்களா, அவங்க வயலில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த பொம்மைங்கள்லாம் வைப்பாங்க. பொம்மைங்கள்லாம் வந்து வச்சு அதில் வந்து லெட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெட் லைட்டை வச்சுருக்காங்களா. ஏன் இதை வச்சுருக்காங்கன்னா நிறைய ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வருது இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து அது அவங்களோட ஃபீல்டை வந்து வீணாக்கிட்டு போயிருந்தான் எலஃபேண்ட்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம். ஸோ அந்த அனிமல் என்ன பண்ணால் வரும்போது இந்த மாதிரி ஹியூமன் ப்ரெசன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வராது. அதை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்திருக்காங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதை பற்றி பார்ப்போம். லொக்கேட்டட் இன் கேரளா. இது எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னா கேரளா. பாருங்கள், வயநாடு இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ லொக்கேட்டட் இன் கேரளா. ஸோ இட் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது எதுக்கு கீழே வரும்னா நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வுக்கு கீழே வர்றது தான் இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகேங்களா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1973 வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1973 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். இது வந்து வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் முதல்ல ஒரு ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வை தான் வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க,
சொல்லியிருக்காங்க. இதுதான் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் இதுதான். ஓகேங்களா? இது எதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா யுனெஸ்கோ டிசைனேட்டட் வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ், அதுக்கு கீழே கொண்டு வந்தது தான் இது. ஓகேங்களா? ஸோ அதை எப்போ டிசைன் பண்ணாங்கன்னா 2012 டிசைன் பண்ணது. ஓகேங்களா? அதர் வைல்ட் லைஃப் பார்க்ஸ் வேறு என்னென்ன இந்த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் வரும்? ஒன்று வயநாடு பார்த்தோம். வேறு என்னென்ன வரும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி, பண்டிப்பூர் நேஷ்னல் பார்க், அது எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. இது நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க், இது வந்து முகுர்தி நேஷ்னல் பார்க், இது சைலண்ட் வேலி. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்டர் த நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். ஓகே, அதுக்கு கீழே வர எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது காட்டிகுவஸ் டு த டைகர் ரிசர்வ்ஸ் ஆர் நாகர்ஹோல், பண்டிப்பூர் ஆஃப் கர்நாடகா, முதுமலை ஆஃப் தமிழ்நாடு. இது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா கான்டிகுவஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷேரிங் ஆஃப் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த டைகர் ரிசர்வ்ஸோட இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து பவுண்ட்ரியை ஷேர் பண்ணுதுன்னா இந்த நாகர்ஹோல், பண்டிப்பூர் ஆஃப் கர்நாடகா, முதுமலை ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதோட ஷேர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காபினி ரிவர், எ ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரி ரிவர். ஓகேங்களா? காவேரி ரிவரோட ஒரு ட்ரிபியூட்டரி காபினி ரிவர். இது வந்து இந்த சாங்சுரி, எந்த சாங்சுரிக்கு இல்லை, இந்த வயநாடு சாங்சுரியில் தான் வந்து என்னவாகுது, இப்போது ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the forest type include என்னென்ன forest type இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் மாய்ஸ்ட் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பிளான்டேஷன் ஆஃப் டீக் அங்கே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து யூக்கலிப்டஸ்னால் பேப்பர் தயாரிக்கிற மரம் தான் யூக்கலிப்டஸ். இது வந்து கிரிவிலியா. இந்த இதெல்லாமே இந்த டைப்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த வயநாட்டில் இருக்குது. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டைப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலஃபேண்ட்ஸ் இருக்கும், கார் இருக்கும். சும்மா இதெல்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எலஃபேண்ட், கார், டைகர், பேந்தர், சாம்பார், அப்புறம் வந்து ஸ்பாட்டட் டீர், பார்க்கிங் டீர், வைல்டு போர், ஸ்லோத் பியர், நீல்கிரி லாங்கூர், போனட் மேக்கோ, காமன் லங்கூர், வைல்ட் டாக், காமன் ஓட்டர், மலபார் ஜெயின் ஸ்குவிரல் எக்ஸெட்ரா. இந்த மேமல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம நிறைய வந்து ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் பற்றி பார்த்துருக்கோம். ரைட்? ஸோ ஆல்ரெடி நிறைய டீப்பாகவே பார்த்துருக்கோம், மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லுமே பார்த்துட்டோம். ஸோ ஆனாலும் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இது வராமல் இருக்கிறதுக்கு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதில். ஸோ அதெல்லாம் என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் அப்படின்னா என்ன, நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை அசஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபாரஸ்ட்டில் தண்ணியும் இல்லை, ஃபுட்டும் இல்லைன்னா அந்த அனிமல்ஸில் என்ன பண்ணும், ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியே தான் வரும். ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த காட்டுக்குள்ளேயே அதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்க மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துட்டோன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்ல. அதை தான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுட்டையோ அதுக்கான வாட்டர் அவைலபிலிட்டியோ நம்ம அதை பண்ணி கொடுத்தோன்னா அந்த மூமெண்ட்டை நம்ம மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணலாம். என்ன அப்படின்னா அங்கே இருக்க லோக்கல் பீப்புளும் போலீஸ் ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணணும், எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸோ விழிப்புணர்வுகளை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து செயல்படுத்தணும். விழிப்புணர்வை நிறைய பண்ணணும். ஏன்னா வந்து அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். ரைட்? ஸோ அந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேண்ட் யூஸ் பாலிசிஸ் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஆஃப் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்டை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக லேண்ட் யூஸ் பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வரணும், நிறைய பாலிசிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிங் இன்வால்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்னா இப்போ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஆகட்டும், ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், யாராவது இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். இந்த மாதிரி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக வரவங்கள என்கரேஜ் பண்ணணும். அவங்கள என்கரேஜ் பண்ணாதான் கண்டிப்பாக செய்வாங்க. அதே போல் சப்போர்ட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே ஃபார்வர்ட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஹண்டிங், டூரிசம், ஹியூமன் செட்டில்மெண்ட், அது அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு பாலிசிஸ் லாஸை ஃப்ரேம் பண்ணி
கண்டிப்பாக இந்த கன்ஃப்ளிக்ட்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். அப்படி ஆனாலும் அதுலேருந்து மிட்டிகேட் ஆகிறதுக்கு வழி பார்க்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. Save hornbills, for they are the gardeners of tropical forest study. So it is very very interesting one. ஸோ ஹார்ன்பில்ஸ் அப்படின்றது ஒரு பேர்ட். ஓகே, ஸோ ஹார்ன்பில் பேர்டை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு கார்டனராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார்டனரோட வேலை என்ன அப்படின்னா விதைக்கிறது தானே. ஸோ அதை தான் இதை மீன் பண்ணி சும்மா கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஹார்ன்பில்ஸ் கேன் டிஸ்பர்ஸ் அப் 12,000 லார்ஜ் சீட்ஸ், ஓகேங்களா, பெர் டே பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் பேச்சஸ். என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 12,000 லார்ஜ் சீட்ஸ், ஓகேங்களா, பெரிய விதைகளை வந்து இந்த ஹார்ன்பில் இந்த பேர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா டிஸ்பர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு போய் இன்னொரு இடத்துல போட்டுச்சுன்னா அது வளரும் தானே. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 12,000 போடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லார்ஜ் நம்பர் தானே. 12,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லார்ஜ் நம்பர். அப்போ அதனால் என்ன வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் ஆர்கிட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பழம் கொடுக்குற ஒரு பெரிய ட்ரீ தான். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து ஃப்ரூட் ஆர்கிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் அந்த ஹார்ன்பில். ஓகேங்களா, இந்த ஹார்ன்பில் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும். முக்கியமாக வெஸ்டர்ன் காட்ஸ், ஓகேங்களா, வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், ஓகேங்களா, ஹிமாலயாஸில் இருக்குது. இன்னும் நம்ம பின்னாடி பார்ப்போம் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். வெஸ்டர்ன் காட்ஸ்லையும் ஹிமாலயா சைட்லையும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஃப்ரம் 2 ஆர்கனைசேஷன், 2 ஆர்கனைசேஷன்லேருந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறாங்க எப்படி இந்த பிளான்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹார்ன்பில்ஸ் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இது எங்கே வந்து இந்த விஷயம் நடக்குதுன்னா நம்தப்பா டைகர் ரிசர்வ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்தப்பா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. எங்கே இருக்குது? அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. இந்த ரிசர்வ் பேர் என்ன? நம்தப்பா டைகர் ரிசர்வ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ். இஸ் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் பயோடைவர்ஸ் ப்ரொடெக்டட் ஏரியா. இது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ப்ரொடெக்டடான பயோடிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹோம் டு 5 ஆஃப் இந்தியாஸ் 9 ஸ்பீஷஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ். அப்படின்னா 9 வகையான ஹார்ன்பில்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த கன்சர்வேஷன் ஆஃப் ஹார்ன்பில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு இப்போ தெரியுது. எதுக்கு? சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பு எதுனா செவரல் கேனோபி ட்ரீ. இது வந்து நல்லா நீட்டமாக நெட்டுக்காக இருக்கும், அது பேர் தான் கேனோபி ட்ரீஸ். அதுக்கு வந்து இது ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது இன் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தே ஆர் அட்ராக்ட். எப்படி இந்த விஷயம் பண்ணுதுன்னா அந்த பிளான்ஸை பார்த்து இது ரொம்ப அட்ராக்ட் ஆகி போய் அதை சாப்பிடும்போது தென் அது சீட்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் ஹோம் டு 9 ஸ்பீஷியஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ். எத்தனை? 9 ஸ்பீஷியஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ்க்கு இந்தியா வந்து ஹோம்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த ஸ்பீஷியஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூசரோஸ் பைகார்னிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர்லாம் வந்து ரொம்பலாம் நீங்கள் டீப்பாக பார்ப்போன்னா 1 மட்டும் பார்த்துக்கோங்க. கிரேட் ஹார்ன்பில் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீதெல்லாம் சும்மா பார்த்து விட்டு வச்சுக்கோங்க. த கிரேட் ஹார்ன்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கேரளா. ஸோ அருணாச்சல் அண்ட் பிரதேஷ் அண்ட் கேரளாவுக்கு ஸ்டேட் பேர்ட் எதுன்னு கேட்டால் என்னது? கிரேட் ஹார்ன்பில் தான் ஸ்டேட் பேர்ட். புரிஞ்சிச்சுங்களா? அவ்வளோதான். இப்போ இதோட சிக்னிஃபிகன்ஸ், இதோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம். தே ஆர் த கல்ச்சுரல் சிம்பிள்ஸ் ஆஃப் சம் எத்தனிக் கம்யூனிட்டி. சில கம்யூனிட்டிஸ்லாம் இருப்பாங்க. கம்யூனிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஒரு சில கம்யூனிட்டி பீப்புளுக்குலாம் என்னென்னா இதை வந்து ஒரு சிம்பிளாகவே வச்சுருக்காங்களா இந்த ஹார்ன்பில்ஸை. ஓகேங்களா, எந்த கம்யூனிட்டி அப்படின்னா இந்த அருணாச்சல் பிரதேஷில் இருக்க நீச்சி அப்படிங்கிற கம்யூனிட்டி பீப்புள்ஸ் என்னவா வச்சுருக்காங்க? ஒரு சிம்பிளாகவே ஹார்ன்பில்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ தே ஆர் ரெஃபர் டு அஸ். இந்த ஹார்ன்பில்ஸை வேறு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபாரஸ்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார்மர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணதில் டிஸ்பர்ஸ் பண்ணி அதை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. கீ ரோல் இன்
டிஸ்பர்சிங் ஸ்பீட் ஆஃப், டிஸ்பர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, இப்படி பரப்புறது தான் டிஸ்பர்ஸ். ஓகேங்களா, சீட்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுது ட்ராபிக்கல் ட்ரீஸ் எல்லாமே. ஓகேவா. ஸோ த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒன்றையே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எங்கே அப்படின்னா நாகாலாண்ட். ரொம்ப முக்கியம். எந்த ஊரில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க அப்படின்னா நாகாலாண்டில் நடத்துகிறாங்க. இஸ் நேம்ட் ஆஃப்டர் த பேர்ட். ஓகேங்களா, இது வந்து எப்போ நேம் பண்ணுறாங்க, பேர்டுக்கு அப்புறம் நேம் பண்ணுறாங்க. ஹார்ன்பில் விச் இஸ் த மோஸ்ட் ரிவர்டு அண்ட் அட்மையர்டு பேர்ட் ஆஃப் த நாகாஸ். ஸோ ஹார்ன்பில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. யாருக்கு, இந்த நாகாலாண்ட் பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது, ரொம்ப அட்மையர்டான பேர்டாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி 62 ஸ்பீஷஸில் 22 ஸ்பீஷஸ் என்னன்னு வச்சுருக்காங்க அப்படின்னா குளோபலி த்ரெட்டன்ட் ஆர் நியர் த்ரெட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அது வித் எக்ஸ்டென்ஷன் அழிய போகிற நிலைமைக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது என்னன்னா 26 மட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ மீதி எல்லாத்தையும் லீஸ்ட் கன்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. லீஸ்ட் கன்சர்ன்னா ஓகே அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி. இதை யார் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேஷன், IUCN ரெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா. ஸோ இந்த த்ரெட்டன்டு ஸ்பீஷஸ்க்கெலாம் இவங்க தான் வந்து அந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து கேட்டகரி பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் கிரேட் ஹார்ன்பில் எதில் இருக்குது அப்படின்னா வல்னரபிளில் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ எதில் இருக்குது அப்படின்னா வல்னரபிளில் இருக்குது. ஓகேவா. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டட் அட் த ஹையஸ்ட் லெவல் அண்டர், இப்போ வந்து இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷெட்யூல் 1ல் வந்து இதை வச்சுருக்காங்க ஆஃப் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. இது ரொம்ப முக்கியம், நிறைய டைம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரைட். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972ல் ஷெட்யூல்டு 1ல் ப்ரொடெக்டடில் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட் போகலாம். த்ரெட் என்ன, இப்போ என்ன அதுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கும்போது எதனால் இது வந்து அழியுது அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்டட், வேட்டையாடுறாங்க. எதுக்கு இதை வேட்டையாடுறாங்க, அதோட மூக்குக்காகவே வேட்டையாடுறாங்க. அதுக்கப்புறம் போச், அதாவது கடத்துறதாகட்டும், மெடிசினல் வேல்யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, அதை மூக்கு. ஓகேங்களா. இதுக்கு எல்லாத்தையும் அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னா இல்லீகல் லாகிங் அப்படின்னா என்னென்னா டால் ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அங்கே தான் அது கூடு கட்டி வாழும். அதையே நம்ம அழிச்சிட்டோம்னா அது எப்படி வாழும், அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நேச்சுரல் ஹேபிட்டட்ஸை நம்ம டெஸ்ட்ரக்ஷன் அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுவும் வந்து என்ன இது அழியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். வின்டர் செஷன் likely from November end. ஸோ வின்டர் செஷன் வந்து நவம்பர் எண்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் வீக் ஆஃப் நவம்பர் ஆஃப்டர் த COVID-19 ப்ரோட்டோகால் அப்புறமா என்ன நடக்க போகுது, 4th வீக் ஆஃப் நவம்பரில் வின்டர் செஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த செஷன் விச் இஸ் லைக்லி டு ஹாவ் அரௌண்ட் 20 சீட்டிங்ஸ் நடக்கும். 20 தாட்டி வந்து கூடுவாங்க, அவ்வளோதான். ஸோ எப்போ முடியும்னு சொல்லியிருக்காங்கன்னா கிறிஸ்மஸ் அப்போ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் த வேக் ஆஃப் த பேண்டமிக் த வின்டர் செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் வாஸ் நாட் ஹெல்ட் லாஸ்ட் இயர். போன வருஷம் இந்த வின்டர் செஷன் வந்து நடக்கலை. ஸோ ஆல் த சப்சிக்வெண்ட் செஷன்ஸ், பட்ஜெட், மான்சூன் எதுவுமே நடக்கலை. பட்ஜெட் செஷனும் நடக்கலை, மான்சூன் செஷன்ஸும் நடக்கல. ஓகேவா. செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா. செஷன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அப்படின்னா Session of the Indian Parliament is the period during which a house meets almost every day. ஒவ்வொரு நாளும் அந்த செஷன் டைமில் எல்லாரும் கூடி பேசுவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, முடிவெடுப்பாங்க, அதுதான். ஸோ கண்டெய்ன்ஸ் மெனி மீட்டிங்ஸ் அந்த மாதிரி நடக்கும். நிறைய மீட்டிங்ஸ் வந்து இந்த மாதிரி போடுவாங்க. டெய்லியும் வந்து எல்லாரும் வந்து ஹவுஸ், லோக்சபா, ராஜ்யசபா, ஹவுசஸ்னால் அதுதான், எல்லாரும் மீட் பண்ணுவாங்க, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் செஷன் there are 3 செஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், இன்னொரு வின்டர் செஷன். இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா BMW, ஓகே, BMW காரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பட்ஜெட் செஷன், மான்சூன் செஷன், இன்னொரு W ஃபார் வின்டர் செஷன். இந்த 3ஐயும் நீங்கள் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பட்ஜெட் செஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ பட்ஜெட் செஷன் வாஸ் யூஸ்வலி ஹெல்ட் ஃப்ரம் ஃபெப்ரவரிலேருந்து மே நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஸோ இந்த டைமில் தான் பட்ஜெட்லாம் போடுறாங்கல்ல, ஒரு வருஷத்துக்கு நம்ம என்னென்னத்தில் செலவு பண்ணணும் அப்படின்னு போடுறாங்கல்ல பட்ஜெட்டு. ஸோ அது வந்து இந்த மந்தில் தான் வந்து டிசைட் பண்ணி பண்ணுவாங்க. அதை பற்றி தான் இதில் பேசுவாங்க.
ஸோ வந்து என்னத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் அண்ட் மேட்டர்ஸ் கன்சர்னிங் டாக்ஸேஷன்ஸ் பற்றிலாம் இதில் பற்றி பேசுவாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் வித் த பிரசிடென்ட் அட்ரஸ் டு போத் ஹவுஸ், 2 ஹவுஸ்லேயுமே பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்புறமா இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நடக்கும், ஆரம்பிக்கிறதே அப்படி தான் ஆரம்பிக்கும் பட்ஜெட் செஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மான்சூன் செஷன் அப்படிங்கும்போது த மான்சூன் செஷன் இஸ் ஹெல்ட் இன் ஜூலை டு செப்டம்பர் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமுமே ஜூலைலேருந்து செப்டம்பர் வந்து இந்த மான்சூன் செஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா. திஸ் இஸ் ஆஃப்டர் அ பிரேக் ஆஃப் 2 months. பட்ஜெட் செஷன் நடந்து 2 மாதத்துக்கு அப்புறமா இந்த ஜூலை டு செப்டம்பரில் மான்சூன் செஷன் நடக்கும். இதில் என்னத்தை பற்றி பேசுவாங்க அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்டை பற்றி இதில் பேசுவாங்க. இதில் வந்து பட்ஜெட் பற்றியோ அதை பற்றிலாம் வராது, ஒன்லி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வின்டர் செஷன். இது பார்த்தீங்கன்னா ஹெல்ட் இன் மிட் நவம்பர். இப்போ நடக்க போகிறது மிட் நவம்பர்லேருந்து மிட் டிசம்பர் ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். இப்போ வந்து 4th week of நவம்பரில் நடக்க போகுது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஷார்ட் செஷன். இதில் வந்து எந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் பற்றி எந்த இதுவுமே இருக்காது, அதை பற்றியே பேச மாட்டாங்க அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பத்துகாமா. ஓகே, பத்துகாமா அப்படின்றது ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஓகேங்களா. இது எங்கே நடக்கும் அப்படின்னா தெலுங்கானாவில் நடக்குது ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில் feast the people of Dubai with the world largest screen or Burj Khalifa showcasing is to the world on October 23. ஸோ என்னன்னா இதில் என்னத்தை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்ஜ் கலீஃபா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இட் இஸ் த வேர்ல்டு டாலஸ்ட் ஓகேங்களா. ஒரு டாலஸ்ட் பில்டிங் நிறைய அங்கே அடுக்குமாடி மாதிரி இருக்குங்க. அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம், துபாயில் இருக்குது ஓகேவா. அதை பற்றி தான் அதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பர்ஜ் கலீஃபா அப்படின்றது ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் இன் துபாய், எ சிட்டி இன் த யுனைடெட் UAE அப்படின்னு சொல்லலாம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்குது. இதை வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா பர்ஜ் துபாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 2010 வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஹைட் பாருங்கள் 829.8 மீட்டர் ஓகேங்களா. டாலஸ்ட் பில்டிங் இன் த வேர்ல்டு வித் த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோரிஸ் ஓகேங்களா. நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஸ்டோரிஸ்னால் அந்த அடுக்கு தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. ரீசெண்ட்லி திஸ் டவர் வாஸ் லிட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்துகாமானா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்னாலே கலர்ஃபுல் தான். ஸோ அந்த பத்துகாமாங்கிறது ஒரு கலர்ஃபுல்லான வைப்ரண்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் தெலுங்கானா. ஓகே, ஸோ இதை வந்து யார் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா விமென்ஸ், பெண்கள் தான் இதை கொண்டாடுறாங்க. ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே தெலுங்கானாவோட கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஓகேங்களா, கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ஒரு சிம்பிளாக இந்த ஃபெஸ்டிவலை வந்து பண்ணுறாங்க ஓகேங்களா. இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளியை நம்ம வந்து ரொம்ப இதாக வந்து கொண்டாடுறோம் அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அது வந்து அவங்களுக்கு சிம்பிள். இப்போ நம்ம வந்து இதுக்கு சிம்பிள்னா வந்து அசுரனை கொண்டோம் அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஒரு சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபெஸ்டிவல் பிகைன்ஸ் a week before the grand Sadula Batukama, the grand finale of the Batukama festival. So which falls 2 days before Dussehra. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் வந்து என்னென்னா அப்படின்னா ஒரு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த கிராண்ட் சதுகுலா பத்துக்காமாக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. பத்துக்காமா அப்படின்றது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஸ்டேக் அரேஞ்சு வித் டிஃப்ரெண்ட் யூனிக் சீசனல் ஃப்ளவர்ஸ். அந்த டைமில் என்ன சீசன் ஃப்ளவர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அழகாக அடுக்கி அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபெஸ்டிவல்ஸை பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ வந்து 7 கான்சென்ட்ரிக் லேயர்ஸ் இன் த ஷேப் ஆஃப் டெம்பிள் கோபுரம் ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ பத்துக்காமா செலிப்ரேட்ஸ் த இன்ஹெரண்ட் ரிலேஷன்ஷிப். அது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்ஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா எர்த், வாட்டர், ஹியூமன் பீயிங் இவங்க 3 பேருக்குள்ள ஒரு இன்ஹெரண்ட் ரிலேஷன்ஷிப்பாக செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த பத்துக்காமா அப்படின்ற ஃபெஸ்டிவ். இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ் டு கண்டினியூ ஃபார் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் பபிள் அப்படி கோவிட் டைமில் வந்து கொண்டு வந்த ஒரு அக்ரிமெண்ட் இது ஓகேங்களா. ஸோ ஏர் பபிள் இஸ் அக்ரிமெண்ட் என்னன்னு பார்ப்போம் அதை பற்றி. ஸோ இது இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராவல் பபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் நியூஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ராவல் பபிள்னாலும் ஒன்று தான், ஏர் பபிள்னாலும் ஒன்று தான். ஸோ இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது வந்து என்னென்னா ஒரு ஃப்ளைட் வந்து இனிஷியேட்டிவ் தான். வந்து நம்ம வந்து ஃப்ளைட் விடுறது தான். ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஃப்ளைட்டை வந்து கோவிட் டைமில் வந்து பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ கிரியேட்டிங் அ ட்ராவல்
bubble involving reconnecting மறுபடியும் கனெக்ட் பண்ணுறோம் கண்ட்ரீஸோடையோ இல்லை ஒரு ஸ்டேட்டோடையோ. ஸோ கனெக்ட் பண்ணுறது குட் லெவல் ஆஃப் சக்ஸஸ் இன் கண்டெய்னிங் த கோவிட்-19 பேண்டமிக். ஸோ கோவிட் டைமில் நம்ம நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்களா. அந்த டைமில் இந்த ஏர் பபிள் இனிஷியேட்டிவை கொண்டு வந்து அப்போலாம் கமர்ஷியல்லாம் எதுவுமே இல்லை, கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளைட்லலாம் போகிறதுக்கு 14 நாள் குவாரண்டைன் இருந்துட்டு அதுதான் இந்த இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சச் அ பபிள் வுட் அலோவ் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் டு ரீஸ்டார்ட் ட்ரேட் டைஸையுமே வந்து ட்ரேடையுமே வந்து இன்னும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காகவும் ஓப்பன் ட்ராவல் பண்ணுங்கிறதுக்காகவும் டூரிசமை வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக இந்த பபிள் கொண்டு வந்தாங்க, ஏர் பபிள் அப்படின்றது. இது வந்து நியூஸில் என்ன கொண்டு வந்தது. ஸோ இஃப் சர்டைன் ரூட் சிஎஸ் பர்டன் டிமாண்ட், இப்போ வந்து ஏதோ ஒரு சர்டைன் ரூட்டில் ஏதாவது டிமாண்ட் இருக்குது அப்படின்னா, ஃப்ளைட் டிமாண்ட் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த ஏர் பபிள் மூலமா ஃப்ளைட்டோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் அவர் கரண்ட் ஏர் பபிள் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து யூகேவோட 15 ஃப்ளைட்ஸ் நம்ம வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம். யூகேக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா 15 ஃப்ளைட்ஸ் இந்த ஏர் பபிள் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ வி ஹாவ் நவ் இன்க்ரீஸ்டு, இப்போ வந்து 35 ஃப்ளைட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆர் கோயிங் டு அக்ராஸ் டூ திஸ். அதே போல் நிறைய இதில் பண்ண போகிறோம். ஆஸ் த டிமாண்ட் அதிகமாகும் போது வி ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் தட். அது மாதிரி நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இதில் இந்த நியூஸ் அதை பற்றி தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அது மூலமாக நம்ம ஏர் பபிள்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஷெட்யூல்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் வந்து பேண்ட் பை த கவர்மெண்ட். நம்ம லாஸ்ட் இயர் வந்து March 23 அப்போ பேன் பண்ணியிருந்தாங்க, ஷெட்யூல் ஆனது. ஸோ கவர்மெண்ட் வந்து அதனால் என்ன பண்ணாங்க, கிராஜுவல் ஓப்பனிங் அப் ஸ்கைஸை வந்து ஃப்ளைட்டை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுதான் என்டரிங் ஏர் பபிள் அக்ரிமெண்ட் மூலிமா. ஓகேங்களா. ஸோ வேரியஸ் கண்ட்ரீஸோடு பண்ணிக்கிட்டு இருந்தோம் வித் லிமிட்டட் நம்பர் ஆஃப் டைரக்ட் ஃப்ளைட். ஓகேங்களா. பெர்மிட்டட் டூ, இங்கேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து யூகேக்கு அனுப்புகிறோன்னா யூகேலேருந்து ஒன்று அந்த மாதிரி. ஓகேங்களா. ஃப்ரம் டூ அண்ட் ஃப்ரம் அதுதான். ஸோ ஏர் பபிள் டைஸ் அப் இப்போ வந்து 28 கண்ட்ரீஸோட இந்தியா வந்து டைஸ் அப்பில் இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ராக்கெட் சிஸ்டம் பிரம்மோஸ் ஆட் அஃபென்சிவ் பஞ்ச் அலாங் லேக். முன்னாடியே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ நிறைய வந்து சைனீஸ் ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ரெடியாக இருக்கோம். ஒரு விஷயம் மட்டும் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியா வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, சத்தம் போட்டு இந்த மாதிரி சண்டை போடவே நினைக்காது, அமைதியாக போகணும் அப்படின்னு தான் நினைக்கும். பட் ஒரு விஷயம் நமக்கு வந்து ஆபத்து அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியா வந்து என்ன பண்ணுவோம், நமக்கான டிஃபென்சிவை ரெடி பண்ணி வச்சுக்கோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ராக்கெட் சிஸ்டம் பிரம்மோஸ் அண்ட் அஃபென்சிவ் பஞ்ச் அலாங் லேக். ஸோ எல்லா விஷயத்தையும் இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா தவாங் செக்டர் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா இதெல்லாமே மிசைலோட பேர் தான். ஓகேங்களா. ஸோ பினாக்கா, ஸ்மர்ச் லாங் ரேஞ்ச், மல்டி பேரல் ராக்கெட் லான்ச் சிஸ்டம், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஸோ பினாக்கா அண்டு ஸ்மர்ச் ராக்கெட் சிஸ்டம் அப்படின்றத லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பக்கத்தில் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பிரம்மோஸ் அப்படின்றத வந்து தவாங் செக்டார்கிட்ட நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் அடிஷன் டு த ராக்கெட் சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல். ஓகேங்களா. நிறைய ராக்கெட் சிஸ்டம் அடிஷனாக பார்க்கும்போது இதையும் இந்த பிரம்மோஸ் மிசைல் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா ஓவர் 290 கிலோமீட்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கிவ்ஸ் த ஆர்மி த எபிலிட்டி டு ஹிஸ் டார்கெட். என்னென்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், சைனா வந்து இஃப் சப்போஸ் நம்ம மேலே ஏதாவது எடுத்தால் இதால் நல்லா வந்து என்ன பண்ண முடியும்னா அக்யூரஸியாக வந்து செயல்பட முடியுங்கிறதுக்காக இந்த பிரம்மோஸ் மிசைலை வச்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ பினாக்கா அப்படின்னா என்னென்னா இண்டிஜினியஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்தியாவில் மேட் பண்ணிச்சு, ஒரு இடத்துல மேட் பண்ணிக்கும் போது அதை இண்டிஜினியஸ்னு சொல்லுவோம். ஸோ இண்டிஜினியஸ் மல்டி பேரல் ராக்கெட். ஓகே. ஸோ launch system which has been deployed by the Defense Research and Development Organization, DRDO ன்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ டிஆர்டிஓவால் இது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா மேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மல்டி பேரல் ராக்கெட். ஓகே. ஸோ இதோட வெப்பன் சிஸ்டம் என்ன அப்படின்னா ஹேஸ் த ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் கைடன்ஸ் கிட். இதுக்கு வந்து கைடன்ஸ் கிட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேவிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இன்னொன்று வந்து பினாக்கா மார்க் 2 ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மிசைல் மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இந்த நேவிகேஷன், கண்ட்ரோல், கைடன்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கும். அதே போல் அக்யூரஸினா வந்து கரெக்டாக வந்து பண்ணுறது அக்யூரஸி அண்ட் என்ஹான்ஸ் த ரேஞ்சையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மர்ச் ப்ரொக்யூர்டு ஃப்ரம் ரஷ்யா. ஸ்மர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்குது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பினாக்கா அப்படின்றது இந்தியாவிலே மேட் பண்ண ராக்கெட். ஸோ ஸ்மர்ச்சுங்கிறது ரஷ்யாவில் வந்து வாங்கினது. இப்படிலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு லாங்கஸ்ட் ரேஞ்ச் கன்வென்ஷனல் ராக்கெட் சிஸ்டம். ஓகே, பினாக்கா அப்படின்றது மல்டி பேரல் ராக்கெட். ஸோ ஸ்மர்ச்சுங்கிறது லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஓகே கன்வென்ஷனல் ராக்கெட் சிஸ்டம். ஓகே, இப்படி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது மேக்ஸிமம் 90 கிலோமீட்டர் வரைக்கும் இதெல்லாம் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி 43 countries call on China at United Nations to respect Uyghur rights. ஓகே, ஸோ 43 countries என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனாட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா உய்கூர்ஸ் ரைட்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உய்கூர் அப்படின்னா அது ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி. ஓகேங்களா, ஒரு முஸ்லீம்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லலாம். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா ஜின்ஜியாங் அப்படின்ற இடத்துல தான் இவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வயலேஷன் அவங்களுக்கு எதிராக வந்து ரொம்ப வயலேட் பண்ணுறதுனால சைனா வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஸோ என்னென்னா ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ் வந்து சைன் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செவரல் யூரோப்பியன் அண்ட் ஏஷியன் மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சைனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வி கால் அண்ட் சைனாவை கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க, இமீடியட்டாக அதுக்கு வந்து ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ட் அப்சர்வர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா யூஎன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ். இவங்கள வந்து அப்சர்வ் பண்ண சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து உய்கூர்ஸ்னால் யார் நம்மளுக்கு தெரியாதுல்ல, யார் அவங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மில்லியன் வந்து உய்கூர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா சைனால இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி என்னவாக தான் இருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம்ஸாக தான் இருக்காங்க. ஸோ லிவிங் இன் நார்த் வெஸ்ட் சைனா. இப்போ இதுதான் சைனான்னு வச்சுக்கோங்க, நார்த்து வெஸ்ட் இதுதான் நார்த் வெஸ்ட். ஓகே, இந்த இடத்துல தான் யார் இருக்கா அப்படின்னா இந்த உய்கூர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அஃபிஷியலி நோன் அஸ் ஜின்ஜியாங் உய்கூர்ஸ் அட்டானமஸ் ரீஜியன் அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த உய்கூர்ஸ் அப்படிங்கிறவங்க ஓன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அது சிமிலர் டு டர்க்கிஷ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த சென்ட்ரல் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸர் அந்த நாகரிகம் மாதிரி அவங்களோடது இருக்கும். ஓகேங்களா, பட் நல்லா கவனிச்சுக்கோங்க, சின்ஜியாங் பாப்புலேஷனில் ஹாஃப் அதை விட கொஞ்சம் லெஸ்ஸாக தான் வந்து யார் இருக்கா அப்படின்னா இவங்க இருக்காங்க உய்கூர்ஸ். ரீசன்ட் டீகேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஹேஸ் பீன் அ மாஸ் மைக்ரேஷன் ஆஃப் ஹான் சைனீஸ். இப்போ என்னன்னா இப்போ இதுதான் சைனான்னு வச்சுக்கோங்க, இங்கே யார் இருக்கா உய்கூர்ஸ் இருக்காங்க. ஓகே, இங்கே வந்து யார் இருக்கா உய்கூர்ஸ் இருக்காங்க. இப்போ இங்கிட்ட இருக்க சைனாவில் இருக்க ஹான் சைனீஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே போயிடுறாங்க. ஓகேங்களா, எங்கே இந்த உய்கூர்ஸ் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஹான் சைனீஸ் எல்லோரும் இப்போ எங்கே போகிறாங்க, இந்த ஜின்ஜியாங்க்கு போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இங்கே உய்கூர்ஸுக்கு அந்த இடத்துல வயலேஷன் நடக்குது. ஓகேங்களா, ஸோ 20வது நியூட்ரானில் பார்த்தீங்க அப்படின்னா உய்கூர்ஸ் எல்லாருமே இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, கம்ப்ளீட்டாகவே வாங்கியிருந்தாங்க 100 ஆனால் என்ன ஆயிடுச்சு, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து 1949 என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவங்கள வந்து அவங்க தனக்கு கீழேயே கொண்டு வந்துட்டாங்க. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜின்ஜியாங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், சொன்னேன்னா இதுதான் ஜின்ஜியாங். ஸோ இங்கே இருக்க ஹான் சைனீஸ்லாம் இங்கே போயிட்டு இங்கே இருக்க அதாவது உய்கூர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. சின்ஜியாங் லைஸ் இந்த நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து கண்ட்ரிஸோட பிக்கஸ்ட் ரீஜியன்னே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ லைட் திபெத் மாதிரி இது அட்டானமஸாக இருந்துச்சு. ஆஃப்டர் தட் இதுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரீஜியனாக தான் இருக்குது, பாலைவனமாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா 5th வேர்ல்டு காட்டன்லேயே 5வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எத்தனாவது இடத்துல இருக்குது, 5வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இட் இஸ் ஆல்சோ ரிச் இன் ஆயில், நேச்சுரல் கேஸில் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ப்ராக்சிமிட்டி டு சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ஈரோப் இஸ் சீன் பை பைஜிங் அஸ் இன் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் லிங்க். ஓகேங்களா, ஸோ ரிச் இன் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெண்டுமே அங்கே என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபிள் இன் பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷில் கொஞ்ச நாளாக என்ன இருக்குது, ட்ரபிளாக இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஒரு இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, துர்கா பூஜை அன்னைக்கு ஹிந்து மைனாரிட்டிஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. இதுதான் விஷயம், ஓகேங்களா. ஸோ ஹிந்து மைனாரிட்டிஸை தான் ரொம்ப வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கார்னர் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதை யார் கண்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன், யூஎஸ் அண்ட் இந்தியா மூணுமே வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் கம்யூனல் டென்ஷன், என்ன அங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹிந்து மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 10% நியர்லி இருக்காங்க, ஓகேங்களா. டோட்டலாக 160 மில்லியன் வந்து இருக்காங்க, ஓகேங்களா, பீப்புள்ஸ். அதில் வந்து 10% இந்த ஹிந்து மைனாரிட்டிஸ் தான் இருக்காங்க. இவங்க மேலே வந்து ஒரு கன்சர்னே காட்டாமல் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறது வேலை. எதனால் இது நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சோஷியல் மீடியாவில் தாங்க நடக்குது. தப்பான விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆகி இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது. இப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கூட நிறைய வந்து அட்டாக் வந்து காஷ்மீர்லலாம் நடந்துச்சுல்ல, ஸோ ஜம்முவில் அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி போயிட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் ஆன மாதிரி இதாகி ஸோ அங்கே வந்து வயலேஷன் வந்து வெடிச்சிடுச்சு. இதை தான் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 450 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 70 கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா இந்தியன் ஹை கமிஷனர் வந்து கமிஷன் இன் டக்காவில் இருக்க இந்தியன் ஹை கமிஷன் வந்து அதோட டச்லேயே இருந்து இந்த விஷயங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் அப்படிங்கிறது நமக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது ஓவர் த 50 இயர்ஸாக. ஸோ அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கன்சர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை தான் இங்கே பண்ணிகிட்ருக்கதா இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் த மெஜாரிட்டி வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக பண்ணுறதுனால நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் அதே போல் ப்ரைஸ் எடுத்த அத்தாரிட்டிஸ் ஃபார் மூவிங் டு அதே போல் அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களையும் பாராட்டியிருக்காங்க இந்திய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க ப்ரொட்டஸ்ட்டில். 12 people வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ மோடிக்கு எதிராக வந்து டக்காவில் வந்து என்ன பண்ணாங்க, இயர் போன வருஷம் வந்து போராட்டம் நடத்ததில் 12 பேரை கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம இந்தியா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம், விச் மீன்ஸ் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். நம்ம வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு நெய்பரிங் கண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அவங்கள வந்து பார்க்கணும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா மஸ்ட் என்ஷூர் தட் த ஃபாரின் ரிலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம வந்து அவங்களே வந்து பார்க்கணும் அப்படின்றதா சொல்கிறாங்க, சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பார்ட்டிஷன் ரிலீஜியஸ் சப்போர்ட் அதுதான் இஸ் நீடட் டு ஸ்டெபிளைஸ் அ ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு வந்து எப்படி இருக்கணும், பேலன்ஸ் ஆகணும். இந்த விஷயத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் இந்தியா அப்படின்னு இதில் சொல்லி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் த கொஷின்ஸ். இது நான் கொடுக்குறது எல்லாமே முன்னாடி படித்ததை பற்றி தான் இருக்கும். இது வந்து நான் முந்தாடியத்துன்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நான் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பற்றி கொஞ்சம் எடுத்திருப்பேன், விச் மீன்ஸ் அந்த ரைஸ் பற்றி எடுத்திருப்பேன். ஸோ அதில் இந்த ஒரே ஒரு GEACன்னு நான் கொடுத்துருப்பேன், அதை பற்றின இதுதான், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதனால் இதை கொடுத்துருக்கேன்னு. டெஃபினட்டாக இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் உங்களோட ஆன்சர்ஸை போடுங்க, நானும் பார்ப்பேன் இல்லை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.